வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. நம்ம பணத்தை வேற காங்கலையே, கீழே உள்ளவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. யாரை சொல்கிற அப்படிங்கிறாங்க. அந்த ரதியோட அம்மாக்கிட்ட நான் வேறு 3 சேலை வாங்கி வச்சுருக்கேன், அவங்க வேறு 45,000 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போய் அவங்ககிட்ட நான் பணம் இல்லைன்னு சொன்னேன், என்ன ஆறுது, நீ பணத்தை என்ன தான் செஞ்ச அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ண போகிறேன் விஜயா, எனக்கு பிள்ளையா குட்டியா எதுவுமே என் பக்கத்தில் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் அந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீ எடுக்க மாட்டாது எனக்கு தெரியும், அப்போ யார் எடுத்துருப்பா அப்படிங்கிறாங்க. யாருங்க வரலையே அப்படி இப்படின்னு இருக்காங்க. அந்த மீனாங்க வந்தால அப்படிங்கிறாங்க. ஓ, தருத மாதிரி தந்துட்டு ஆட்டை போடுறாங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் விஜயா, அந்த பிள்ளையே சொல்லுதியா, உனக்கு மனசாட்சிக்கப்படுதா அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, அவள் தான் பண்ணியிருக்கா, எவ்வளோ அவசர அவசரமாக போனால் பார்த்தல, நீ கூட இருந்து போன்னு சொன்னேன், உனக்கு ஒரு சேலை எடுத்துக்கான்னு சொன்னேன், ஆனால் அதெல்லாம் கேட்கல, அவசர அவசரமாக போனால் அவள் தான் எடுத்திருப்பா, அவள் எடுத்திருப்பா அப்படிங்கிறாங்க. சரி விஜயா, அதெல்லாம் அப்படி பேசாத விடு, சேலையை வேண்டான்னு போய் சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க. கீழே போகிறாங்க. ரதி அம்மாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி பார்வதியை வந்து பீரோவில் தான் வைக்க சொன்னோம் பணத்தை, அவள் பேங்கில் கொண்டு போட்டிருக்கா, அதில் மறந்துட்டா உங்களுக்கு. சரி, பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பிறகு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் அப்புறம் சேலை கொண்டு வாங்க, நான் ஃபோன் பண்ண பிறகு கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதனால் என்ன, உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் என்ன சாதாரணலா, நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க, சரி ரைட் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு சேலையை வாங்கி வச்சிடுறாங்க. இங்கே ரதியும், மாஸ்டர் நாங்கள் கிளம்பட்டுமா அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா கூட அப்படிங்கிறாங்க. சரி போய்ட்டு வாப்பா அப்படிங்கிறாங்க. கிளம்பி போகிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே போயிடுறாங்க. இங்கே பார்வதிக்கிட்ட விஜயா சரியான கோவப்படுறாங்க. பணத்தை நீ பத்திரமா வச்சு பார்த்துக்க மாட்டியா, மீனாவை எதுக்கு அங்கே விட்ட அப்படி இப்படிங்கிறாங்க. நீ தானே சொன்ன துணிமணிலாம் மடித்து வையின்னு, அவள் மடித்து வச்சுருக்கா, அந்த பிள்ளை மடித்து வைக்க தவிர வேறு ஒரு வேலையும் செய்யலை, அது எடுத்துருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. நீ எப்படி உறுதியாக சொல்லுவேன் அந்த மீனா எடுக்கலை வைக்கலன்னு சொல்லிட்டு? நான் தான் சொல்கிறேனே, மீனாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், மீனா குடும்பத்தை பற்றியும் தெரியும். அவன் தம்பி நான் ரோட்டில் நடந்து போகும்போது ஆட்டையை போட்டு போனான், நான் அதை சொல்லும் போது நீ என்ன சொன்ன, ஸ்டூடெண்ட்லாம் வச்சுக்கிட்டு நீ இப்படி பேசுகிறேன்னு சொன்னேன். அவள் அப்படி பண்ணியிருக்க தானே செய்கிறா அப்படிங்கிறாங்க. அவள் பண்ணாளா பண்ணலையா நம்மளுக்கு தெரியாது, நீ எப்படி அப்படி சொல்லுவ அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு பார்வதி, அவளை தவிர வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க, அவள் தான் எடுத்திருக்கா, சரி தானே, அவளை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற. இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண போகிறேன்னா, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே மீனா கடுமையாக வேலை செஞ்சிட்ருக்காங்க, கிச்சன் வேலையை. ஓ, அங்கே பணத்தை தூக்கிட்டு வந்துட்டு இங்கே வந்து கிச்சன் வேலை செஞ்சுக்கிட்டு நடிச்சிக்கிட்டு இருக்கியா, உன் நடிப்பெலாம் நான் நம்ப மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முத்து, அண்ணாமலை எல்லாருமே இந்த வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ பார்வதி இவங்களாம் ஃபோன் அடிக்காங்க. ஹலோ பார்வதி, சொல்லு பார்வதி, என்ன உன் வீட்டில் பணத்தை காங்கலையா, நீ பணம் ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த பணத்தை காங்கலையா அப்படிங்கிறாங்க. என்னது சொல்லுத அப்படிங்கிறாங்க. அப்படியா, உன் வீட்டுக்கு யார் புதுசாக வந்தா, ஓ மீனா வந்தாளா, மீனா தான் எடுத்துருக்காளா அப்படிங்கிறாங்க. மீனா ஒரு மாதிரி ஆறாங்க. என்னத்த மீனா வந்தாளா, மீனா எடுத்துருக்கான்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நடிக்காதடி, நீ இந்த நடி பார்வதி வீட்டில் 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்த அப்படிங்கிறாங்க. ஏம்மா மரியாதையை பேசுங்க, மீனெல்லாம் ஒன்றும் பணத்தை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க விஜயாட்டா, விஜயா வாய்க்கு வந்தாலாம் பேசாத, பிறகு எனக்கு கடுப்பாயிரும் அப்படிங்கிறாங்க. என்னங்க கடுப்பாயிரும், இவனால் எனக்கு தாங்க அசிங்கமாக இருக்குது, எனக்கு தான் சங்கடமாக இருக்குது. பார்வதி என்கிட்ட வாடகையே எதுவும் வாங்காமல் எனக்கு நடன பள்ளி தந்திருக்கான், அவன் என் ஃப்ரெண்டுங்க, என்ன அந்தளவுக்கு மதிப்பான். விஜயான்னா அவளத்துக்குள்ளே பாசமாக இருப்பான், அவள் வீட்டில் போய் இவன் 2 லட்ச ரூபா எடுத்துருக்கான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா வாய்க்கு வந்தாலாம் பேசிக்கிட்டு இருக்காதங்க, உங்கள் இடத்துல வேறு யாராவது இந்த வார்த்தையை மீனாவை பார்த்து சொல்லியிருந்தாங்கன்னா நடக்கதே வேறு. மீனாவை பார்க்க அப்படியே தெரியுது அப்படிங்கிறாங்க. ஏன்டா அவளை பார்த்தா அப்படி தெரியலையா, அவன் குடும்பத்தை பற்றி அவனுக்கு தெரியுமே, நம்ம பைக்கை முதல்ல களவான்ட்டு போனாங்க, அப்புறம் இன்னி ரோட்டில் போய் என் பேக்கை களவான்ட்டு போனாங்க, இப்போ இதை செஞ்சுருக்க மாட்டாங்களா, என்ன நினச்சிட்டு இருக்காங்க அவங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோஜ், ஆமாம்மா செஞ்சுருப்பாங்க மீனா வீட்டில் அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் ஓடுகாலி ஒழுங்காரு, நீனே பயங்கரமான ஒரு களவாணிப்ப, நீ வந்து பேசிக்கிட்டு இருக்கியோ வச்சுக்கிட்டு இருக்கியோ அப்படிங்கிறாங்க. டேய் உன் பொண்டாட்டி வீட்டில் வந்து யோக்கியங்க மாதிரி பேசாத அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா, சத்தியாக தப்பு பண்ணிட்டான், அவன் திருந்திட்டான், இதுக்கு மேலே அது சம்மந்தமாக பேசக்கூடாது, அந்த பெட்டிஷனையும் உங்கள் அம்மா வாபஸ் வாங்கிட்டாங்க, இதுக்கு மேலே ஏதாவது பேசினா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜயா, அது முடிஞ்சு போன கதையை பேசுகிறது சரி கிடையாது. மீனா எப்படி எடுப்பா நீ சொல்லுவேன், அதுவும் உன் வீட்டு மருமகளை நீ குறைச்சி பேசுவ அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் என்னைக்குமே இந்த பூக்காரியை வந்து மருமகளை நினைக்க போகிறதே கிடையாதுங்க அப்படிங்கிறாங்க. ஓ, இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பியேன்னா, இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, பார்வதிக்கு கால் பண்ணுறாங்க. பார்வதி, உன் வீட்டில் பணம் எடுத்தது மீனா தானா அப்படிங்கிறாங்க. நான் எங்கன்னே சொன்னேன்,
விஜயா தானே ஃபோன் பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா, உன் வீட்டுக்கு வந்தது மீனா தானே அப்படி இப்படின்னு அவளே சொல்கிறேன். நான் மீனா ஒரு நாள்னு சொல்லலண்ணே, பணம் வந்து காணாமல் போனது நிஜம்ண்ணே, ஆனால் மீனா எடுக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும்ண்ணே அப்படிங்கிறாங்க. அதை வந்து லவுடு போட்டு தான் பேசியிருக்கிறாரு அண்ணாமலை. இதை கேட்டால் அண்ணாமலைக்கு சரியான கடுப்பு. விஜயா பார்வதி என்ன சொன்னால் பார்த்தியா, வீட்டில் பணம் காணாமல் போயிருக்கு, ஆனால் ஒரு நாளும் மீனா எடுக்க மாட்டான்னு யார் சொல்கிறா? இன்னொரு ஆள் சொல்லுது, மூணாவது ஆள். ஆனால் இந்த வீட்டில் இருக்க ஒரு ஆள் நீ வந்து மீனாவை குறை சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஏங்க அவள் பார்வதி மீனா கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்கா, அந்த நன்றிக்கு அவள் பேசிக்கிட்டு இருக்கா, நானும் அப்படி இருக்க முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்ட அந்த பார்வதிக்கே நன்றி இருக்குது, உனக்கு ஏன் நன்றி இல்லை? இந்த மீனாவுடைய விசுவாசம் உனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. மீனாங்க அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஏமா அழுற? அவள் வந்து வீண் பழி சுமத்துறா, அவெல்லாம் அதுக்கு அழணும் அப்படிங்கிறாங்க. நான் எதுக்குங்க அழணும்? இதை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, மீனாவுக்காக எத்தனை சப்போர்ட்னாலும் நான் பண்ணுவேன், இல்லைங்கிட்டா? நீ பணம் காணலை அப்படின்னு சொல்லுதே இல்லை, நேராக பார்வதி வீட்டுக்கு போ, பார்வதி வீட்டில் போய் நேராக எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் பண்ணு அப்படிங்கிறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண தாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் இங்கே ரோகிணி முழிக்காங்க. ஆகா, நம்ம பணம் எடுத்தோம், நம்ம மாட்டிக்கிடக்கூடாதுன்னு நினச்சோம், அதே மாதிரி நம்ம மாட்டலை, இங்கே மீனா தலை உருண்டுக்கிட்டு இருக்குது, சரி ரைட்டு, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு அப்படின்னு நினச்சாக்க, இப்போ என்னன்னா மாமா வேறு ஒரு ஐடியா கொடுக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் அதெல்லாம் சரி வராது, ஏற்கனவே ஆன்ட்டி வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க, அது ரிட்டன் வேறு வாங்கியிருக்கிறாங்க, இப்போ மறுபடியும் போனாங்கன்னா என்னம்மா எங்களை பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்பாங்களா அங்கிள் அப்படிங்கிறாங்க. ஏம்மா கேட்கட்டும், அது போக இவங்க ஏட்டி கூட்டி பேசுகிறாங்கன்னா இவங்கள உள்ள வைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. எங்களை எப்படிங்க உள்ள வைப்பாங்க? இப்போ நான் ஒன்றும் பெட்டிஷன் கொடுக்க போகிறதில்ல, காணாமல் போனது பார்வதியோட பணம் தான், என்னோட பணம் இல்லை, அதனால் வந்து அவங்க கொடுக்க தான் போகிறா பார்வதி, நான் அதை செய்ய தான் போகிறேன். ரோகிணி பிறப்பு நம்ம பார்வதியை கொண்டு ஸ்டேஷன் கூட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் வரல, எனக்கு வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஏம்மா வேலை இருக்குது? டே மனோஜ், ரோகிணிக்கு என்னடா வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒரு வேலையும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, இவ்வளோயா நானே காரில் கொண்டு விடுதேன் அப்படிங்கிறேன். மனோஜ் உங்களுக்கு தான் வேலை இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ரோகிணி அம்மாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணாமல் யாருக்கு ஹெல்ப் பண்ணுவான், நீ வா அப்படிங்கிறாங்க. இவர் வேறு நேரங்காலம் தெரியாமலாம் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்காங்க. அவனை முத்து சொல்கிறாங்க, எங்கேனாலும் போய் பெட்டிஷன் கொடுங்க, என்னன்னாலும் பண்ணுங்கள், சரியா? ஒரு பொருளை காணலைன்னா அந்த இடத்துல எப்படியும் ரேகையோ ஏதோ இருக்க தானே செய்யும், அவங்க செக் பண்ணி போட்டுட்டோம். மீனா நீ கவலைப்படாத, நீ பண்ணலைன்னு எல்லாருக்கும் தெரியும், அம்மா வந்து உன்னை பிடிக்காமல் ஏதோ ஒரு வகையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம மனோஜ்ட்டு வந்து இப்போ 2 லட்ச ரூபா வாங்கினோம்ல, எல்லோரும் இப்போ பங்கு பிரித்தோம்ல, அது அம்மாவுக்கு பிடிக்கல, அது போக எப்படியாவது உன் மனசை சங்கடப்படுத்திக்கிட்டே இருக்கணும். உனக்கும் தெரியுமே, எங்கள் அம்மாவுக்கு வந்து நிம்மதியை வேணும் அப்படின்னு சொன்னால் உன் மனசை கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கணும், இல்லைன்னா உங்கள் குடும்பத்தை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணும், அதுதான் உங்களுக்கு வேலை. என்ன அதை பற்றி நீ கவலைப்படாத, நீங்கள் என்னடா காரில் கூப்பிட்டு போகிறது, நான் கூப்பிட்டு போகிறேன், வாங்க எல்லாருமே வாங்க, என் வீட்டுக்கார ரேகையும் கொடுத்துருவோம், என் ரேகையும் வேணும் கொடுப்போம், என்ன அது பார்க்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து, என்ன முத்து நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ரோகிணி. ஏன்னா ரோகிணி வந்து மாட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வாண்டடாகவே வராங்க. இப்போ வரலாமா, நான் உன்ட்ட எதுவும் பேசலை, தேவையில்லாமல் என்கிட்ட எதுவும் பேசாத, எங்கள் அம்மாவுக்கு மீனா மேலே டவுட்டாக இருக்குது, சரிதானா? எங்களுக்கு யாருக்கும் டவுட் இல்லை, பழக்குறல் உனக்கு டவுட் இருக்கா, ரவி உனக்கு டவுட் இருக்கா அப்படிங்கிறாங்க. அண்ணி உங்கள் மேலாம் எந்த தப்பு இருக்காது அண்ணி, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போவோம், நீங்கள் ரேகையை கொடுங்க, அவங்க பெட்டிஷனை கொடுக்கட்டும், செக் பண்ணி பார்க்கட்டும், அது போக அந்த வீட்டில் யார் யார் ரேகெல்லாம் இருக்கோ அதை எடுக்கட்டும், நம்ம வீட்டிலேருந்து எல்லா இதுவுமே செக் பண்ணட்டும் அப்படிங்கிறாங்க. ஆமாடா அது பண்ணிவிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்போ எல்லாருமே போகிறோம், பெட்டிஷனை கொடுக்கும், எல்லோரும் ரேகையை கொடுப்போம், அதில் மீனா ரேகையோ யார் ரேகையோ ஒத்து போட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீ வந்து மீனாவையோ யாரையோ பேசின அப்படின்னு சொன்னால், விஜயா நீ சொன்ன பாரு, இனி வந்து நீங்கள் வந்து வேண்டான்னு சொல்லி விவாதத்தை பண்ணிடுவீங்களோ, அப்படி சொன்னீங்களோன்னு கேட்டல, உண்மையிலே பண்ணிடுவேன், உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு பண்ணிடுவேன், என் பேரில் பங்கு இருக்க வீட்டை யார்கிட்டையாவது 3ஆள்கிட்ட விற்றுட்டு என் பிள்ளைகளை கூட்டிகிட்டு நான் நேராக கிராமத்தை பார்த்து போயிடுவேன். நான் வீடு இல்லாமல் உன் வீட்டில் இருக்கல விஜயா, அதுவும் உன் வீடுன்னு சொல்கிறதுக்கும் எனக்கு கூசுது, உன் வீடு கிடையாது, பாதி என் வீடு, இப்படி இருக்கும்போது நீ வந்து இதெல்லாம் பேசுவேன் நான் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னே அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு சரியான பயம், எல்லோரும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க, போகிற பக்கம் பார்த்தா என்னையும் உள்ளே வச்சுருவாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் இதெல்லாம் எதுக்கு அங்கிள், குடும்பத்தோடு எப்படி போகிறது வைக்கிறது அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே பாரு, அங்கே ஸ்டேஷனுக்கு போகிறது நம்ம குடும்பத்துக்கு நல்லது கிடையாது, அது ஒரு வகை இழுக்குன்னு சொல்லி நான் வந்து என் பசங்கிட்ட நான் சொல்லுவேன், நானே ரொம்ப தப்பான கதையாக ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி நிலைமையில் விஜயா பேசுகிற பேர் சரியே கிடையாது, நன்றின்னு ஒன்று வேணும், உப்பிட்டவரை உள்ளளவும் நென அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. மீனா கையிலே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு மீனாவையே குறை சொன்னால் அது எப்படிம்மா ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த வீட்டில் 3 மருமக இருக்காங்க,
மனசை தொட்டு சொல்லுங்கள். யாராவது ஒரு நாள் சமைச்சு எல்லாரையும் சாப்பிட வச்சுருக்கீங்களா? இல்லை, கிடையாது. ஆனால் மீனா 365 நாளும் எல்லாருக்கும் சமைச்சு போடுறா. எந்த குறையும் இல்லாமல் சமைக்கிறா. யார் என்ன சொன்னாலும் கோவிச்சிக்காமல் செய்கிறா. இந்த குணம் யாருக்கும் வராது. அப்படிப்பட்டவளை ஒரு ஆள் குறை சொல்கிறது வந்து உண்மையிலே ஏற்புடையதே கிடையாது. முத்து வந்து அவன் சைடில் நிற்கிறான், அவன் புருஷங்கிற முறையில். மற்றபடி இந்த வீட்டில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சைடில் நிற்கமா? கிடையாது. ஆனால் உண்மையிலே மீனா தங்கமான பிள்ளை, இதை நிரூபிச்சு ஆகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஸ்டேஷனுக்கு போய் தான் ஆகணும். நானே பார்வதி ஃபோன் அடிக்கேன்னு சொல்லிட்டு, பார்வதி நீ ஸ்டேஷனுக்கு கிளம்பு இருமா, நாங்கள் காரில் வரோம் அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, மனோஜ் கார் எடுங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் புறப்படுறாங்க. இங்கே ரோகிணி மட்டும் பேக் அடிக்கிறாங்க. அங்கிள் வேண்டாம் அங்கிள், ஏன் போட்டுக்கிட்டு இப்படி நம்ம போகணுமா? மனோஜ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நம்மளுக்கு இப்போ தான் பெரிய டீலர்ஷிப் வரப்போகுது. இப்போ போய் நீங்கள் ஸ்டேஷனில் நின்றீங்கன்னா சரி வராது. அது போக டீலர்ஷிப் நீங்கள் முறையாக அது பண்ணணும்னா உங்கள் மேலே இந்த கேஸ் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சான்றிதழ் வாங்கணும் வைக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. ஏன் உன் புருஷன் நீங்கள் எடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. முத்து நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. டே முத்து, உன் பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்கு சுற்றி வளைச்சி விட்டுட்ருக்கியா அப்படிங்கிறாங்க. யாரையும் சுற்றி வளைச்சி விடலை. அதிக பிரசங்கியாக பேசுகிறது ரோகிணி தான். ரோகிணி தான் பார்லரமாக தான் வந்து யாரும் போகக்கூடாதுங்காங்க. எனக்கு என்னவோ டவுட்டு ரோகிணி மேலே தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரோகிணியும் கூப்பிடுங்க, ஸ்டேஷனில் போய் ரேகை கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி திருதுன்னு முழிக்காங்க. ஆகா, கை ரேகை கொடுத்தா மாட்டிக்கவும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து இந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் பேசுகிறேன். மறுபடியும் இந்த முத்து வந்து புரிஞ்சுக்கிடாமல் பேசுகிறாரு. நான் படித்தவன் 4 இடம் போனால் வந்தேன், எனக்கு தெரியும். ஆனால் அந்த முத்துக்கு காரை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச வாக்கில் பேசிகிட்டு இருக்காரு. அங்கிள் நீங்கள் சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ கொஞ்சம் அமைதியாக இரு, எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போகிறோம், போயிட்டு பார்வதி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நம்ம வீட்டிலேருந்து எல்லாருமே ரேகை கொடுத்துடலாம். அந்த பீரோவில் எப்படியும் இருக்க தான் செய்யும், அந்த துணிமணி எதுலையாவது ஒரு ரேகை இருக்க தான் செய்யும். பீரோவை தொடாமல் திறக்க முடியாதுல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. எல்லாருமே காரில் ஏறுறாங்க. இங்கே ரொம்பவே பயந்துக்கிட்டு ரோகிணியும் காரில் ஏறுறாங்க. 2 காருமே நேராக பார்வதி வீட்டுக்கு போகுது. பார்வதி காரில் ஏறு அப்படிங்கிறாங்க. காரில் ஏறி நேராக ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே ஸ்டேஷனில் ரைட்டர் மட்டும்தான் இருக்காங்க, அதிகாரி இல்லை. அப்போ பெட்டிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், அதிகாரி இல்லை, நான் தான் உட்காந்துருக்கிறேன், நான் வந்து அவங்ககிட்ட கேட்காம வாங்க முடியாது, நான் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்குறேன் அப்படின்ட்டு அதிகாரிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அதிகாரிக்கு ஃபோன் அடிக்கையில் அதிகாரி ஃபோன் எடுக்கலை. அவங்க ஃபோன் எடுக்கலை, நீ எப்படி பெட்டிஷன் எங்களை கேட்காம வாங்கிக்கலான்னு கேட்பாங்க. அதிகாரிகள் இப்படி தான் இருப்பாங்க. அதனால் வந்து அவங்க சொன்னவர் வாங்குறேன் அப்படிங்கிறாங்க. இவங்க ஸ்டேஷன் வாசல்லே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணிக்கு சரியான பயம், நம்ம மாட்டிக்கவும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வித்யாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. வித்யா, நான் பேசுறது கொஞ்சம் கேளு அப்படிங்கிறாங்க. சொல்லிடி அப்படிங்கிறாங்க. இல்லடி, நான் வந்து அந்த 2 லட்ச ரூபாய் சிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சங்கடப்பட்டு தான் கொடுத்தேன்னு உனக்கு தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த பார்வதி ஆண்டி வீட்டில் அட்டை போட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடி, இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டாங்க. இப்போ போய் அங்கே பீரோலையோ இதுலேயோ ஒரு ஏதோ பார்த்தாங்கன்னா நான் மாட்டிப்போம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாடி, 100% மாட்டிப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆமாடி, எங்கள் வீட்டில் வந்து மீனாவை எங்கள் அத்தை சொன்னோன்னே எல்லாருமே சரியான கடுப்பாயிட்டாங்க. எல்லாருமே ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஏன் மனோஜ் கூட எனக்கு எதிராக தான் அந்த மாதிரி இருக்கார் இந்த விஷயத்தில் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ தான் எடுத்துன்னு தெரிஞ்சு போச்சா அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும், அதான் என்ன பண்ணணும்னு தெரியல, நீ யார்ட்டையாவது வக்கீல்கிட்ட யார்ட்டையாவது பேசி வை, எனக்கு ஏதாவது ஒன்றா நீ தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. என்னடி நீ எல்லாரையும் களைச்சி விட்ற வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இதில் கெட்டதுலேயும் ஒரு நல்ல நேரம்டி, அதிகாரி யாரும் இல்லை, ரைட்டர் மட்டும்தான் இருக்கார், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுதாங்க. இப்போ எதையாவது பண்ணி இந்த ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு போகணுண்டி அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் ஏதாவது பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கீல்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க நேராக ஸ்டேஷனுக்கு வாசலுக்கு போகிறாங்க. என்னம்மா எல்லோரும் கூட்டமாக வாசலில் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சார், என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. அதிகாரிகள் வர 2-3 நாள் ஆகுங்கிறாங்க, நான் ஒரு கதைக்கு தான் வந்தேன், நீங்களும் இருக்கீங்களா, என்ன கதையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் போட்டு கொடுக்காரு. உடனே அப்படியா, சரி 2-3 நாள் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. நம்ம ஆஃபீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்று நல்லா இருக்காது, 2 நாள் கழிச்சு வருவோம், பார்வதி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ தான் வந்து பெருமூச்சு வருது ரோகிணிக்கு. வீட்டுக்கு போயிடுறாங்க. எப்பா இப்போதைக்கு தப்பிச்சாச்சு, எப்படியாவது இதை வந்து தசை போகணுமே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அப்பவும் அவங்க மனசுக்குள்ளே ஓடுது, இந்த 2 லட்ச ரூபா பணத்தை நம்ம விரட்டி கொண்டு பார்வதி ஆண்டி வீட்டில் நைஸாக வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டி பணம் தான் கிடச்சிட்டா எதுக்கு அதை நம்ம பெட்டிஷன் கொடுக்கணும் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு பண்ணிடலாமேன்னு சொல்லி நினைக்காங்க. இப்போ அந்த 2 லட்ச ரூபா பணத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரோகிணியோட சிந்தனையாக இருக்குது, எப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் ரோகிணிகிட்ட சொல்கிறாங்க விஜயா, இங்கே பாரு, கண்டிப்பாக வந்து மீனா தான் எடுத்துருப்பா, 2 நாள் கழித்து நம்ம விட்டுறவே கூடாது, ஸ்டேஷனுக்கு போகிறோம், பெட்டிஷன் கொடுக்குறோம், மீனாவை தூக்குறோம் அப்படிங்கிறாங்க. சரியா ஆண்டி அப்படிங்கிறாங்க. இங்கே மனசுக்குள்ளே பயங்கர பீதி, ஏன்னா நகை எடுத்தது ரோகிணி தானே பயம் இருக்கும். அவங்க ரொம்பவே பயந்துவே கிடக்காங்க. இது எப்படி நம்ம சரி பண்ண போகிறோம், ஒன்றும் புரியலையே, 2 லட்ச ரூபா பணம் வேணுமே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது, ஏன் நம்ம பார்லர் ஓனர்கிட்ட போய் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க.
போயிட்டு மேடம் வணக்கம் அப்படிங்கிறாங்க. உடனே என்னம்மா சொல்லுமா அப்படிங்கிறாங்க. பார்லர்லாம் ஒழுங்கா நடக்க மேடம், அதை கணக்கு கொடுக்க தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, சரி ரைட்டு கணக்கு கொடுமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா இந்த மாதம் எவ்வளோம்மா வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. மேடம் ஒரு 2,00,000 வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. செலவு எவ்வளோம்மா அப்படிங்கிறாங்க. செலவு எல்லாம் சேர்த்து வந்து ஒரு 60,000 வருதுமா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு மீதியை கொடு அப்படிங்கிறாங்க. மீதியை கொடுக்குறாங்க. மேடம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்க. என்னம்மா செய்யுது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய பிரச்சனை, ஆஸ்பத்திரி கூட்டி போகணும். அங்கே கேட்கும்போது அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குங்கிறாங்க. ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படி இப்படிலாம் என்னெல்லாமோ சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஹார்ட்டில் ஏதோ என்னமோ நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற? அவங்க ஏதோ இருதயத்தில் ஏதோ ஒன்றுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. காசு எதுவும் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் எல்லாம் பிஸ்னஸுக்கு நிறைய செலவு பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. ஒரு 2,00,000 தேவைப்படுது மேடம், இருந்தால் கொடுங்க அப்படிங்கிறாங்க. 2,00,000 வேணுமோ? சரி இருமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. 2,00,000 எடுத்து கொண்டு கொடுக்காங்க. இன்றைக்கி ரோகிணி இல்லை 2,00,000 இருக்குது அப்படிங்கிறாங்க. மேடம் ரொம்ப நன்றி மேடம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ என்கிட்ட வேலை பார்க்க, உனக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லி என்கிட்ட வந்து கேட்க, மேடம் இருக்காங்க, கேட்டால் தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நீ வந்திருக்க, உனக்கு தரதானே செய்யணும். உங்கள் மாமியார் நல்லா போல்டாக இருப்பாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, ஆமாம் மேடம் அப்படிங்கிறாங்க. சரி அந்த அம்மாவை நல்ல மாதிரி பாருங்கள், நீ எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லி நான் பார்க்க வரேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போயிடுறாங்க. நேராக பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே பார்வதி ரொம்ப தலைவலியில் உட்காந்துட்ருக்காங்க. விஜயா பணத்தை தந்தது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் இழுத்து விட்டாலும் இந்த முத்து மீனாட்டி நான் வருத்தப்படுறது மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். ரோகிணி பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. என் ஆண்டி வரக்கூடாதவங்க வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. ரொம்ப தலைவலிக்கு ரோகிணி அப்படிங்கிறாங்க. ஆண்டி அதெல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் மசாஜ் பண்ணுறாங்க. இங்கே கண் முடிக்காமல் இருந்தால் தானே நம்ம போய் பணத்தை கொண்டு அந்த பீரோவில் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. உடனே நான் பண்ணி விடுதேன் மசாஜ் பண்ணுறாங்க. அப்புறம் ஆண்டி உங்கள் வீட்டில் வெள்ளரிக்காய் இல்லைன்னா வந்துட்டு உருளைக்கிழங்கு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறாங்க. ஏம்மா 2மே இருக்குது அப்படிங்கிறாங்க. நேராக போகிறாங்க, வெள்ளரியை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணி கண்ணில் வைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு பணத்தெல்லாம் எடுத்து தயார் பண்ணுறாங்க. உடனே கண்ணை முடிச்சிடுறாங்க. ஆண்டி இப்படிலாம் இது பண்ணக்கூடாது, உங்கள் கண்ணில் என்ன கருவளையம் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, வயசாகிட்டு போதெல்லாம் அதுக்கு கவலை வேறு தான். என் பையனும் என் மருமகளும் வீட்டுக்கு வர மாட்டேங்காங்க, அதனால் கொஞ்சம் கவலை இருக்க தான் செய்யுது, தனிமரமாயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. அது போக உங்கள் அத்தை கொண்டு பணத்தை வச்சதை இப்போ ஏன் பணம்னு சொல்லி சுற்றி விடுதா. உனக்கு தெரியும் இந்த பணம் எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு சொல்லி. இப்போ ஏன் பணம்னு சொன்னோன்னே அதுக்கு நான் பல சிந்தனை பண்ண வேண்டியிருக்கு. அதுபோக இந்த முத்துக்கிட்ட முன்னாடி நான் வருத்தத்தை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையை உங்கள் அத்தை உண்டு பண்ணுதான். எனக்கு என்ன செய்யனே தெரில அப்படிங்கிறாங்க. அதனால தான் கருவளையம். இந்த உருளைக்கிழங்கை கட் பண்ணி நான் வந்து கண்ணில் வச்சு விட்றேன், அந்த கருவளையத்தில் அது எடுத்துடும் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, என்கிட்ட உருளைக்கிழங்கு நிறைய கணக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க. ஆண்டி எல்லாத்துக்குமே ஒரு மருத்துவம் இருக்குது ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி வைக்கிறாங்க. ஆண்டி நீங்கள் ஆனால் கண்ணை முடிக்கக்கூடாது, ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கட் பண்ணி வச்சுட்டு ஈஸா பணத்தை எடுத்து பீரோவுக்கு போகிறாங்க. பீரோவில் கொண்டு பணத்தை வச்சிடுறாங்க. எப்பா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இறங்கிடுறாங்க. ஆண்டி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, கண்ணை திறங்க அப்படிங்கிறாங்க. திறகுறாங்க. ஆண்டி இப்பவுமே பரவாயில்ல, ஓரளவு இதாக இருக்குது, இதே மாதிரி நீங்கள் 2-3 நேரம் வச்சிங்கன்னா சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, நான் கூட வந்து உருளைக்கிழங்கை கட் பண்ணி வைக்கலாமா அப்படிங்கிறாங்க. ஆண்டி கருவளையம் கண்ணில் வந்துச்சுன்னா உருளைக்கிழங்கை கட் பண்ணி வச்சாலே போதுமானது, ஒரு 1/2 ஹவர் வச்சிங்கன்னா 1 ஹவர் வச்சா சூப்பராக இருக்கும், கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும், அது போக கருவளையும் போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா, வெள்ளரிக்காயும் வைக்கலாமா? வெள்ளரிக்காய் கண்ணுக்கு குளிர்ச்சி ஆண்டி, 2மே வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. ஆண்டி பணம் எப்படி காணாமல் போச்சு அப்படிங்கிறாங்க. அம்மா பணம் எப்படி காணாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல ரோகிணி, உண்மையாகவே எனக்கு தெரியல. பணத்தை உங்கள் மாமியார் தந்தா, எடுத்து கொண்டு பீரோவில் வச்சேன், என்ன உன்கிட்ட கூட காமிச்சு ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. இப்போ பணத்தை தேடி பார்க்கணும் எங்கேயுமே இல்லை அப்படிங்க. நல்லா தேடி பார்த்தீங்களா ஆண்டி அப்படிங்க. நல்லா தேடி பார்த்தோம்மா அப்படிங்கிறாங்க. வாங்கலாம் இன்னொரு வாட்டி தேடி பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா பீரோவை சல்லடையாக அரிச்சிட்டேன், ஒன்றுமே இல்லை, நான் மட்டும் இல்லை உன் மாமியாரும் தேடிட்டாங்க, சுத்தமாக அது இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. ஆண்டி என் மன திருப்திக்கு வாங்கினே தேடி பார்த்துருவோம். இப்போ நீங்கள் 2 பேருமே வயசான ஆட்கள், என்ன சிந்தனையில் நீங்கள் தேடினீங்களோ வச்சீங்களோ ஒரு பதட்டம் கூட உங்களுக்கு இருக்கலாம், அதனால் நானும் வரேன் தேடுவோம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா சொல்கிறேன். சரிவா, இருக்க வாய்ப்பு இல்லை, அது அங்கே தான் வச்சேன்னு நல்ல ஞாபகம் இருக்குது, ஆனால் காணலை. மீனாவையும் நம்ம வந்து நான் நம்புதேன், மீனா எடுக்கவே மாட்டா, அது எனக்கு தெரியும். ஆனால் விஜயா வந்து சுற்றி விழுதாலே, அவளுக்கு பிடிக்காத கதையை என்னைய வச்சு செய்துன்னு நினைக்காளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாங்க ஆண்டி மேலே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பீரோ சாவி எங்கே இருக்கு ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரோகிணிக்கு அன்றைக்கி வைக்கும்போதே தெரிஞ்சிருச்சு, நான் தான் எப்போவுமே இதில் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த சைடு பீரோவை திறந்து அந்த பீரோவை திறக்கிறாங்க. திறந்து இன்னும் பாரு ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஆண்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. தேடி இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. ஆண்டி இந்த இதை பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. அந்த துணி எடுத்து உதவுறாங்க. பொத்துன்னு
பணம் கெட்டு விழுது. என்ன ஆண்டி என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பணம் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ஆண்டி பணம் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ பணம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதாம்மா எனக்கும் புரியலை, நான் ரொம்ப தேடினேன், இந்த துணியெல்லாம் உதறி பார்த்தனே அப்படிங்கிறாங்க. ஆண்டி ஒழுங்காக உதறி பார்த்துருக்க மாட்டீங்க, துணி கூட இருந்திருக்கும் போல் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறோமா, நீ சொன்ன மாதிரி வயசாகி போச்சா 2 பேருக்கும், பதட்டம் வேறையா பணம் காணலன்னு, அதனால் பணம் கிடைக்கல போல். சரி ரைட்டு, ஆண்டி தான் இந்த பணத்தை நினச்சி ரொம்ப பயந்துகிட்டு இருப்பாங்க, நீங்களே கால் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக விஜயா கால் பண்ணுறாங்க. பார்வதி ஃபோனையும் எடுக்கல. 2வது என்ன சொல்லு பார்வதி அப்படிங்கிறாங்க. விஜயா உன் பணம் கிடச்சிட்டு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுத பார்வதி அப்படிங்கிறாங்க. பீரோவில் தான் இருந்திருக்கு, துணி வரும்போதும் தெரியுது. ரோகிணி வந்து எனக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணாலா, மசாஜ் பண்ணிவிட்டு ஆண்டி நீங்கள் ஒழுங்காக தேடலையான்னு கேட்டான். தேடினேன் அப்படின்னு நான் பணம் பார்த்தேன், உங்கள் அத்தையும் பார்த்தேன், இல்லையே அப்படி இப்படின்னு சொன்னேன். வாங்க நம்ம தேடுவோம் அப்படின்னு போய் தேடும்போது பணம் வந்துட்டு அப்படிங்கிறாங்க. பார்வதி இரு உடனே வரேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலை என்னது அப்படிங்கிறாங்க. ஏங்க பணம் வந்து பீரோவில் தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. சி நீ எல்லாம் ஒரு மனுஷி, பணம் பீரோவில் வச்சுக்கிட்டு சம்மந்தமெல்லாம் மீனா பிள்ளையை சொல்லியிருக்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா மீனாவை சொன்னதுலேருந்து மீனா வந்து வீட்டை விட்டு வெளில வரல, அவ்வளோ நேரம் அழுதுகிட்டே இருக்கப்பா, சாப்பிட ஒரு வாய் தண்ணி கூட குடிக்கல, அந்தளவு மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அந்த பிள்ளை. பீரோவிலே உங்கள் பணத்தை வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் சொல்லிட்டு இருப்பாங்களோ அப்படிங்கிறாங்க. டே இல்லைங்க தானே சொல்ல வேண்டியிருக்கு, யார் போனாங்க அவங்கள தானே சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படியா பார்வதி என்கிட்ட கேட்டேன், கேட்கும்போது ரோகிணி தான் வீட்டுக்கு வந்தான்னு சொன்னாங்க. ஏன் ரோகிணி மேலே நீங்கள் ஒரு குறை சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. டேய் ரோகிணி பெரிய பணக்காரிட்ட அவன் எடுக்க போகிறா அப்படிங்கிறாங்க. மீனா பணம் இருந்தாலும் பணம் இல்லாட்டிலும் அவனும் பெரிய கோடீஸ்வரி தான், யார் பணத்தை எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற. ஆய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க நான் பார்வதி வீட்டு வரை போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே அங்கே பார்த்து போயிரு அப்படிங்கிறாங்க. என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி தான் பேசுவேன், பணத்தை நீங்கள் பீரோவிலே வச்சுக்கிட்டு மீனாவை குறை சொல்லுவீங்க, இதை நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுன்னே. இனிமேல் பட்டு விஜயா இந்த வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏங்க என் வீட்டுக்கு நான் ஏன் வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படியா உன் வீட்டில் நீ வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு, டே முத்து அப்படிங்கிறாங்க, அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வா அப்படிங்க. பத்திரத்தை எடுத்துகிட்டு வாயா, பத்திரம் வந்து அடகில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அவங்க பத்திரத்தை எடுத்து வராங்க. ஏங்க இந்த பத்திரத்தை எப்போ மீட்டினீங்க அப்படிங்கிறாங்க. அது எப்போ மீட்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், அதை வந்து ஓனரை கொடுத்தா நீங்கள் கொண்டு வச்சுருப்பேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் முத்து கண்ட்ரோலில் இருக்குது, டே படிடா அப்படிங்கிறாங்க. தபசில் படிக்கிறாங்க. படித்த உடனே தான் தெரியுது, அந்த தபசில் இந்த வீடு வந்து அண்ணாமலை பேரில் இருக்குது. இந்த வீடு என் பேரில் இருக்குது, உன் வீடு என்ன இருக்குவார் எத்தாப்புல, அதான் உன் வீடு, அதை வாடகை விட்டுட்டேன். அவங்க 5 வருஷம் கழிச்சு தான் காலி பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு நீ எழுதி கொடுத்துருக்க 5 வருஷம் கழிச்சு தான் அவங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. 5 வருஷம் கழிச்சு இங்கே இருந்துக்க, வெளியே கிளம்பிடு, அது வரைக்கும் நீ பார்வதி வீட்டில் இருப்பியா, இல்லைன்னா வேற எங்கேயும் வீடு எடுத்துருப்பியா, அது ஓஞ்சோரியம், ஆனால் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஒன்று என்னப்பா எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு மனோஜ் கேட்குறாங்க. ஆமாடா, மற்ற நேரத்தில் மீனாவை பேசும்போது வாயை பற்றிக்கிட்டு இருப்பேன், உங்கள் அம்மைக்கு பாயிண்ட் எடுத்து கொடுப்பேன், ஒரு 1000 குறை சொல்லுவேன், ஒரு இடத்துல பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்களே காணலாம்பாங்க. இதுக்கு வந்து இந்த வீட்டு மருமக அசிங்கப்பட்டு இருக்கணும், கேட்டால் என் மருமக இல்லாம்பா, இதையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஒன்றை மாதிரிலாம் மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது மனோஜ். இந்த வீட்டில் நீ தான் மூத்த பையன், ஒரு தப்பு நடக்கும்போது ஏமா அப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கணும், அது யாராக இருந்தாலும் நியாயமாக நடந்துக்கிடணும். ஆனால் நீ வந்து இந்த முத்து மீனா வந்து வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு உங்கள் அம்மா கூட சேர்த்து நீனும் கங்கணம் கட்டிகிட்டு இருக்க, அதுதான் இதில் வெளிப்படுது. சரிதானா, இது நல்ல பழக்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் முதல்ல பார்த்துட்டு போய் பணத்தை வேண்டி வந்துடுறேன், அதுக்கப்புறம் பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாவோட பேசுகிறது ஒரு பொருட்டாகவே எடுக்கலை. ஏன்னா அவர் எப்போவுமே மிச்சர் சாப்பிடுற மாதிரியே மனநிலையில் தான் இவங்க இருப்பாங்க. விஜயா அண்ணாமலையே எந்த வகையிலையும் மதிக்கிறது கிடையாது, அவங்க பாட்டில் கிளம்பி போயிடுறாங்க. பார்த்தியாடா முத்து, நான் பேசிகிட்டு இருக்கேன், உங்கள் அம்மா கொஞ்சமாவது மரியாதை கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்கப்பா. நீ முன்னாடியே அதை கரெக்ட் பண்ணியிருக்கணும்ப்பா, இப்போம்லாம் அவங்க கேட்க மாட்டாங்கப்பா, இப்போ அவங்களுக்கு பணம் தான் பெருசு பாருங்கள், பணம்னோடனே கிளம்பி எப்படி போகிறாங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆட்டோ வர சொல்கிறாங்க, ஆட்டோவில் ஏறி பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி பணம் கிடச்சிட்டா அப்படிங்கிறாங்கன்னா பாரு அப்படின்னு கொடுக்குறாங்க. கிட்ட 2 லட்ச ரூபா பணத்தை முகத்தில் வச்சு ஒத்துத்தாங்க. எப்பா பணம் கிடச்சிட்டு அப்படி இப்படின்ட்டு பயங்கரமாக பந்தா பண்ணுறாங்க. பண்ணோன்னே, ரோஹிணி நீ வந்து ராசிதாம்மா, பணம் வந்துருச்சு, பணத்தோடு தானே சேரும், நீ பணக்காரிம்மா, உன்னை பார்த்தோன்னே உள்ளே இருக்க பணம் கூட வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இதை வாங்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், எங்கள் ஓனர் மட்டும் இந்த 2 லட்ச ரூபாய்க்கு தரலையோ நல்லா கம்மி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஆண்டி பணம் வந்து காணலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பைய தெரிந்தாலே கிடச்சிருக்கும் ஆண்டி. இப்போ பாருங்கள், மீனாவையும் முத்தையும் நீங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் கூப்பிட்டு போய் அவங்களும் கோவப்பட வைக்க உங்களை ஒரு மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. அது இருக்கட்டும் பார்வதி, அந்த ரதி அம்மா ஃபோன் நம்பர் உன்ட்ட தந்துட்டு போனாங்களா, அதை கொண்டா அப்படிங்கிறாங்க. உடனே ரதி அம்மாவை கால் பண்ணுறாங்க. நான் வந்து நாட்டிய பேரொளி விஜயா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. நாட்டிய பேரொளியா அப்படிங்கிறாங்க. அதுதான் உங்கள் மகளுக்கு வந்து நடனம் சொல்லி கொடுக்கணும்ல, விஜயா தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பணம் தரணும்ல, நீங்கள் வரீங்களா அப்படிங்கிறாங்க.
வாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. எவ்வளோ தரணும் உங்களுக்கு அப்படிங்கிற 45,000 அப்படிங்கிறாங்க. இதில் 50,000 இருக்குது வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. இல்லை வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறேன். ஏன் ஆண்டி 5,000 எக்ஸ்ட்ரா கொடுக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, ரவியோட அம்மா வந்து என்னை ரொம்ப பெருசாக நினைக்காங்க. அப்படி நினைக்கும் போது நான் அவன்கிட்ட 45,000 கரெக்டாக கொடுத்தா என்னை வந்து ஒரு மாதிரி நினைப்பாங்க. நானே ஒரு சேலையே 50,000 மேலே கட்டுவேன் அப்படின்னு நினைக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் 3 சேலையை எடுத்துக்கிட்டு 45,000 அவங்க கேட்குற தொகையை கொடுத்தோம்னா அது நல்லா இருக்காது. அதுக்கு தான் இதை வேறு வகையில் நம்ம வசூல் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறாங்க. அப்படியே ஆண்டி, சரி ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. எங்கம்மா கிளம்புற? இப்போ அந்த பக்கெட் பிரியாணி ஏதோ ஆர்டர் பண்ணுவாங்களே, அதை ஆர்டர் பண்ணுமா, நம்ம 3 பேர் வைப்பாங்க வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆண்டி மீனா சமையல் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அவள் பண்ணுறதுலாம் ஒரு சமையலாமா, நம்மகிட்ட தான் பணம் இருக்கம்மா, ஆர்டர் பண்ணுமா அப்படிங்கிறாங்க. நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்க. 1,200 ஒரு பக்கெட் பிரியாணி வருது. 3 பேரும் சாப்பிட்றாங்க. இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக முத்து மீனா வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. உடனே அத்தை நல்லா சாப்பிடுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. மீனா என்னடி வாய் ரொம்ப நீளுது அப்படிங்கிறாங்க. ஆமாத்த வாய் ரொம்ப நீள தான் செய்யும் அப்படிங்கிறாங்க. மீனா மேலே இப்படி நம்ம ஒரு பட்டம் கெட்டுதாம, அந்த பிள்ளை வந்து மனசு கஷ்டப்படுமா, அதெல்லாம் நினைக்கிறது கிடையாது. உங்களுக்கு இப்போ பணம் கிடச்சிட்டல, கிடைச்ச பிறகு மீனா நான் பேசுகிறது தப்பு தாமான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்கன்னு தான் அப்படிங்கிறாங்க. ஒன் டே எப்படி கேட்கணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் கேட்க மாட்டீங்க. பருவத்தை ரொம்ப சூப்பராக இருக்குதே, உங்களை தான் நினச்சேன். எங்கள் அம்மாவுக்கு தான் மனசாட்சி இல்லாமல் இருந்தாலும் அத்தை வந்து மனசாட்சி உள்ளவங்க அப்படின்னு நினச்சேன். நீங்கள் கூட மீனா அப்படி சொல்லிட்டீங்களே அத்தை அப்படிங்க. நான் எங்கப்பா சொன்னேன். அப்போது ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி, மீனா உங்கள் அத்தை பேசுனதுக்கும் நான் பேசுனதுக்கும் மன்னிச்சிக்காமா அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லலையே அத்தை அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் சொல்லணும்னு தான் நினச்சேன். அதுக்குள்ளே விஜயா தான் பிரியாணி ஆர்டர் பண்ணி அப்படி இது பண்ணிட்டா அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை சாப்பிடுங்க, நானும் எங்கள் அம்மாவோட உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்தா நினச்சேன் தான். இன்னமும் வந்து அத்தைங்கிற இடத்துல எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வருது அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா அப்படி பேசுகிற, மீனாவும் எனக்கும் நீங்கள் 2 பேரும் பிள்ளை தானப்பா அப்படிங்கிறாங்க. அப்படி நினச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து மீனாவும் சொல்லியிருப்பீங்களா அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு மாதிரி நிற்கிறாங்க. அப்போ சுருதியுமே பின்னாடி வராங்க. வந்துட்டு அத்தை ரொம்ப சூப்பராக இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சுருதி பிரியாணி நல்லாயிருக்கு சாப்பிடு அப்படிங்கிறாங்க. அது இல்லை அத்தை, மீனாவை இப்படி ஒரு பட்டம் கட்டினீங்க, மீனா நிரபராதின்னு உங்களுக்கே தெரியுமில்ல அத்தை, ஏன் தான் இப்படி பண்ணீங்க? இதே இது ரோகிணி மேலேயோ என் மேலேயோ பண்ணுவீங்களா, இல்லை பண்ணுன்னா நாங்கள் விடுவோமா அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஒரு மாதிரி பேசுகிறேன் அப்படிங்க. கரெக்டாக தான் பேசுகிறேன். மீனாட்ட நான் பேசாட்டிலும் மீனா மேலே உள்ள பழியை என்கிட்ட சொல்லி பாருங்கள், அப்புறம் தெரியும். ரைட்டில் இருக்க கண்ணம் லெஃப்ட்டுக்கு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி மரியாதை இல்லாமல் பேசுகிற, ஒரு அத்தனை மரியாதை இல்லாமல் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு மருமகிட்ட எப்படி நடக்குன்னே தெரில, உங்களுக்குலாம் வேறு மரியாதை கொடுக்க முடியாது என்ன, இனிமேல் போட்டு ஆன்ட்டின்னு நான் உங்கள்கிட்டையும் பேச மாட்டேன், சுருதி அப்படின்னு பேசிடாதாங்க அப்படிங்கிறாங்க. ஏய் என் வீட்டுக்கு வாழ வந்துட்டு நான் இப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி கொஞ்சம் திருத்தம், வீடு எங்கள் மாமா பேரில் இருக்குது, எங்கள் மாமா என்றைக்கு என்ன வீட்டு விட்டு வெளில போ அப்படின்னு என்னையும் என் புருஷனையும் சொல்லுதாங்களோ அன்னைக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. டேய் ரவி உன் பொண்டாட்டிக்கு வாய் ரொம்ப நீளுதுல அப்படிங்கிறாங்க. என் பொண்டாட்டி கரெக்டாக தான் அம்மா இருக்குது, நீங்கள் பேசுனது தப்பு. மீனா நீ எந்த தப்புமே செய்யாமல் மீனா நீ எப்படி பேசுவீங்க, பேசிவிட்டு ஒரு மன்னிப்பும் கேட்க மாட்டேங்க, இங்கே வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க பார்க்குறாங்க. பக்கத்தில் பார்க்குறாங்க, பணம் இருக்குது. உங்களுக்கு பணம் தான் முக்கியமா அப்படிங்கிறாங்க. டேய் உனக்கு பணத்தோட அருமை தெரியாது, நான் பணத்தை தான்டா எனக்கு முக்கியம். அந்த மீனா வீட்டில் 5 காசு கிடையாது, நீ கட்டின வீடு பெரிய பணக்கார வீடு தான், அந்த வீட்டில் 5 காசு வாங்கணும் உனக்கு யோக்கியதை இருக்காடா அப்படிங்கிறாங்க. என்ன சுயமரியாதை இருக்குமா அப்படிங்கிறாங்க. உடனே சொல்கிறாங்க, ஆன்ட்டி எங்களுக்கு தெரியும் எங்கே வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, உங்களை மாதிரி பணம் கிடைக்குன்னு சொல்லி வாயை பிறந்துக்கிட்டு இருக்க மாட்டேன் ஆண்டி. டேய் ரவை நம்ம தரத்தை குறைச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம், முத்து மீனா அவங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. பார்த்தியா ரவி எவ்வளோ துமுறுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி இது எல்லாமே வந்து முத்து மீனாவும் வந்து சுருதியும் ரவியும் ஏற்றி விடுறது தான், அவங்க 2 பேரும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அந்த வீடு விளங்காது அப்படிங்கிறாங்க. அதை சொல்லுமா, என் வீட்டில் அவங்க இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் அவங்க அங்கிள் எப்படி பேசுனா தெரியுமா, வீடு என் பேரில் இருக்குது அப்படிங்க. ஆண்டி உங்கள் பேர் தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த வாடகை இருக்க வீடு தான் என் பேரில் இருக்காமா, இப்போ நம்ம குடியிருக்க வீடு வந்து பாதி வந்து என் வீட்டுக்கார பேர்லலாம் இருக்கான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு ரோகிணி அப்பா ஆன்ட்டி பேரில் வீடு இல்லையா அப்படின்னு சொல்லி முடிக்காங்க. என்னம்மா முடிக்க, வீடு என் பேரில் இருக்குது என் பேரில் இருக்குன்னு சொன்னோன்னா இப்போ அம்மா அங்கிள் பேரில் இருக்குதுன்னு சொல்லி இனி ஒரு மாதிரி பாக்கியாமா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இல்லை ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க. அந்த சுருதிக்கு ரொம்ப துமுறுதாம்மா, அந்த பணப்பேய்க்கு ஒரு நாள் இருக்கட்டும், எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எல்லாம் பணத்துமுறை தான் ஆண்ட்டி அப்படிங்கிறாங்க. நீ இன்னும் பெரிய கோடீஸ்வரி தான், நீ எவ்வளோ மரியாதை நீ நடத்துகிற, ஆனால் வந்து அந்த சுருதியை பற்றியா எவ்வளோ ஓவராக பண்ணுறா அப்படிங்கிறாங்க. கடைசி காலத்தில் அவட்டெல்லாம் நான் ஒரு வாய்க்கு 5 வாங்கி கொடுத்தேன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஆண்ட்டி நீங்கள் எதுக்கு அவங்ககிட்ட 5 வாங்கி குடிக்கணும், நான் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் பெரிய அளவில் பணம் போட போகிறேன், அது போக பையன் மனோஜ் நானும் உங்களை சூப்பராக பார்த்துக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நான் இருக்கேன், மனோஜ் நீங்கள் என்னை நல்லா பார்த்துக்கணும்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு சொல்லுதாங்க. இங்கே பார்வதி மனசுக்கு நினைக்காங்க, ஒரு காலமும் ரோகிணியும் மனோஜும் உனக்கு சோறு தர போகிறதில்ல,
நீ கடைசி வரைக்கும் ஒரு வாய் கஞ்சி வேணும்னா முத்து மீனாகிட்ட தான் நீ கெஞ்ச வேண்டிய சூழ்நிலை தான் உனக்கு ஏற்படும். அவங்க 2 பேருக்கு தான் நல்லா குணம் இருக்குது. இவங்க எல்லாருமே என்னை பார்த்து நடிக்கிற மாதிரி தான் இருக்காங்க. இதெல்லாம் காலம் தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. என்ன பார்வதி பார்க்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்க பேசினாலும் ஒரு பொருட்டாக எடுக்காத, அந்த பணத்து முருகு பிடிச்ச அந்த இவ்வளோ என்ன வழி எப்படி வழி கொண்டு வரணும், அந்த சுருதியை கொண்டு வரணும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி சரி உனக்கு மாமியார் அவள் தானே அப்படிங்கிறாங்க. என்னது ஒன்றும் இல்லாமா சாப்பிட பிரியாணி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.